நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல நம்ம கௌதம் சார் கண்டிப்பா நம்ம இலக்கியாவ போக விடக்கூடாது. எப்படியாச்சும் போயிட்டு தடுத்துறணும் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவ எப்படி தேடி திரிய போறாங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கௌதம் சார் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆயம்மா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இப்படி தான் கௌதம் அவங்க பைரவி வந்து பேசினதை நான் வந்து கேட்டுட்டேன். இதை வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்னால் வந்து மனசு கேட்கல. ஏன்னா இலக்கியாவும் நீங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இலக்கியா இப்படி ஒரு முடிவு எடுத்து உங்களை விட்டு நிரந்தரமாக வந்து பிரிஞ்சு போயிட்டாலே என்னாலேயே அதை வந்து தாங்கிக்க முடியல. நீங்கள் எப்படி அதை தாங்கிக்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயம்மாவே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமா வந்து அழுந்துடுறாங்க. நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. கையில இருந்த பேக்க அங்கேயே போட்டுட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீர் விட ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன் இலக்கியா இப்படி பண்ண அப்படின்னு நம்ம கௌதம் சாருடைய மனசுக்குள்ளே பயங்கரமா பார்த்தீங்கன்னாக்கா குமுற ஆரம்பிச்சுடுறாங்க. அதே சமயத்தில கண்டிப்பா உன்னை நான் வந்து போக விட மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் சரி நான் உன்னையானைக்கு வருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா உடனே நம்ம இலக்கியாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதி அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாரை பார்த்து ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாங்க. கௌதம் இப்படி இலக்கியா விட்டுட்டு போயிட்டாலே அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். 2 பேரும் கூடிய சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ரேவதி அம்மாவும் பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியா எங்கே போகிறது அப்படின்னு யோசிக்காமல் எனக்கு அவங்க பாட்டுக்கு எப்படியோ ஒன்று நம்ம கௌதமுடைய கண்ணுக்கு படாமல் எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சி எங்கேயாச்சும் போக அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த ஆட்டோக்காரும் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார்கிட்ட வண்டி கூட கிடையாது. நம்ம கௌதம் சார் எனக்கு ஓடி ஓடி தெரு தெருவா வீதி வீதியா வந்து தேடுறாங்க. நம்ம கௌதம் சார் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறாங்க. கடைசியில வீட்ல போய் வந்து பார்க்குறாங்க. நம்ம இலக்கியா இருப்பாங்களா அப்படின்னு வீட்ல போய் பார்த்தாலையும் நம்ம இலக்கியா இல்லாத நம்ம கௌதம் சாரால அத வந்து தாங்கிக்கவே முடியல. வீட்லயே உட்காந்து பயங்கரமா வந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவும் ஒண்ணும் சந்தோஷமா போல. நம்ம இலக்கியாவ பத்தி நமக்கே வந்து தெரியும். இப்ப நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரவி தான். நம்ம இலக்கியாவும் பயணக்க நம்ம கௌதம் சார நினைச்சு அழுதுகிட்டே தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பைரவி இந்த அஞ்சலி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த பிளான் படி நான் அந்த இலக்கியாவ எனக்கு அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. நம்ம கௌதம் நம்ம வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி எனக்கு பயங்கரமா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கௌதம் சார் எனக்கு வரவேற்கிறதுக்காக ஆர்த்தியெல்லாம் கரைச்சி இந்த பைரவி பயங்கரமா வந்து ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கௌதம் சாருக்கு இப்போ இந்த பைரவி மேல எப்படி கோவம் இருக்கு அப்படின்னா பக்கம் இருந்தா கொன்னு கூட போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கௌதம் சார் எனக்கு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 2,00,00,000 இலக்கியாவை பிரிஞ்சதுனால தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பணமே வேணாம் அப்படின்னு நம்ம கௌதம் சார் எனக்கு வரப்போற எபிசோட்ல இந்த பைரவியோடைய மூஞ்சிலே விட்டெறிஞ்சிட்டு எனக்கு இலக்கியா தான் வேணும், எனக்கு என்னுடைய இலக்கியாவை கொடு அப்படின்னு மாதிரி இந்த பைரவி கிட்ட கேட்டு நம்ம கௌதம் சார் வந்து பிரச்சனை பண்ண போறாங்க. பார்க்கவே செமையா இருக்க போகுது. நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவை விட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து பிரிய போகிறதே கிடையாது. இந்த பைரவியோடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.